நீட் கோச்சிங் சீசன்ங்க. ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு எல்லாரும் எந்த ஸ்கூலு, எந்த கோச்சிங் சென்டர், அத வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பேச போறோம். பர்ட்டிகுலரா 1 ஆர் 2 ஸ்கூல்ஸ பத்தி, கோச்சிங் சென்டர பத்தி இந்த வீடியோல பேசுவோம். அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட் இல்லனா கோச்சிங் சென்டர்ஸ பத்தி நம்ம பேச போறோம். ஸோ நம்மள வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் வீடியோல கமெண்ட்டா சொல்லுங்க. நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு எந்த கோச்சிங் அதாவது ஸ்கூல பத்தி பேச போறோம்னா கிரீன் பார்க்க பத்தி பேச போறோம். உங்களுக்கு தெரியும் இன்னும் 4 மந்த்ஸ் தான் இருக்கு. மே 1 வீக்ல எக்ஸாம் வரப்போகுது. இப்போ வந்து லாங் டெர்ம் போறவங்களும் இருப்பாங்க. இந்த கிராஸ் கோர்ஸ் ஒரு 45 டேஸ்ல இருந்து 39 டேஸ் இந்த 40 டேஸ்க்கான கோச்சிங் அந்த கிராஸ் கோச்சிங் சென்டர் யாராவது வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. கிரீன் பார்க் வந்து மொத்தம் அவங்க கிட்ட 5 பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல். ஸோ நாமக்கல்ல பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க கிட்ட மீதி 4 எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, கரூர்ல இருக்கு. இந்த கிராஸ் கோர்ஸ் இந்த 40 நாள் அதாவது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்னா 45 நாளுங்க 45 டேஸ்க்கு நடக்குது. இதே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னா 39 டேஸ் தான் நடக்குது. ஏன்னா ஸ்டேட் போர்டோட எக்ஸாம் மார்ச் 23ல தான் முடியுது. ஸோ 24 அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் இருக்குங்க. இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கிரீன் பார்க்கில் படிக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டலில் ஏன்னா கிரீன் பார்க்கு நாமக்கல் ஹெட் குவார்ட்டரில் படிக்கணும்னா அவங்கக்கிட்ட வந்து ஹாஸ்டல் கிடையாது. ப்ரைவேட்டாக வந்து ரூம் எடுத்து தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும். ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. இல்லைனா நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாமக்கல்லில் இருக்க கிரீன் பார்க் அந்த ஹெட் குவார்ட்டரில் மட்டும்தான் கோச்சிங் சென்டர் இருக்குது. அதாவது ஹாஸ்டல் கிடையாது. கரூர், கோயம்புத்தூர், எல்லா ஈரோடு, சென்னை இங்கே எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்குது. நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிங்கன்னா அது ரிலவெண்ட்டாக அது பக்கத்தில் இருக்க ஏரியானா நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நாமக்கல் சென்டரில் வந்து கிடையாதுங்க. அதாவது கிரீன் பார்க் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல ஸ்கூல். நீட்டுக்கு, ஜிம்மர், இந்த மாதிரி எய்ம்ஸ் இதில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நல்ல கோச்சிங் கொடுக்குற ஒரு ஸ்கூலு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணலாம். ஸோ கிராஸ் கோர்ஸ் வந்து அவங்க சிபிஎஸ்சிக்கு 45 டேஸு, ஸ்டேட் போர்டுக்கு 39 டேஸு. அட்மிஷன் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா கம்மிங் டிசம்பர் 14 வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 13 வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 13 2026ல் சிபிஎஸ்சிக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் 24 வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிக்குது. ஸோ கிராஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இதுதான் டீட்டெயில்ஸ். இதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா கிரீன் பார்க்கு நாமக்கல் லொக்கேஷனில் இருக்க அவங்க ஹெட் குவார்ட்டர்லேயே ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து லாங் டேர்முக்கு ஹாஸ்டல் இருக்குது. 11th 12த்துக்குலாம் ஹாஸ்டல் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ கேர்ள்ஸு அவங்களுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் இருக்குது. நான் இதை தெளிவாக சொல்கிறேன். மற்றவங்க எல்லா தடவையுமே அவங்க கேட்கும் போது நான் வந்து தெளிவாக சொல்லலை. இந்த தடவை தான் இந்த ஹாஸ்டல் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற 4 பிரான்ச்சஸ்லேயுமே அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது. நாமக்கல் பிரான்ச்சில் மட்டும்தான் ஹாஸ்டல் கிடையாது. அதுவும் கேர்ள்ஸுக்கு மட்டும் லாங் டைமுக்கு மட்டும் உண்டு. மற்றவங்களாம் ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸில் ஸ்டே பண்ணணும், இல்லைனா ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணிக்கணும். அது மாதிரி லாங் டேர்முக்கு வந்து அட்மிஷன்ஸ் இப்போயே ஓப்பன் தான். நீங்கள் எப்போ வேணாலும் போய் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். அட்மிஷன் சம்மந்தமாக இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், வேறு ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதுனாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக அதுக்கான ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு டேட்டாஸ் பக்காவாக கொடுக்குறேன். நன்றி.